ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் a price of a tea increased by 20%, by what percentage must the consumption be reduced to keep the expense the same? தேயிலின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் கேட்டிருக்காங்க. இதில் எந்த டேட்டாவுமே கொடுக்கல. ஓகேவா, நீங்கள் அப்படியே வந்து அதை அசம் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே டீயோட ப்ரைஸுமே கொடுக்கல. நானே ஒரு 100 ருபீஸ்னு எடுத்துக்கிறேன். டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை நாளைக்கு வருதுன்றது நம்மளுக்கு செலவு. நான் அந்த டேஸுமே வந்து ஒரு 1 மந்த் அந்த மாதிரி 30 டேஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% டீயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், அப்போ 120 வருமா? இப்போ 120 எத்தனை டேஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரைஸு டேஸு. ஓகேவா, ப்ரைஸ் 100னா நம்மளுக்கு 30 டேஸ் வருது. இப்போ 120னா எத்தனை டேஸ்க்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ இது என்னது, இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டே கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அப்போ இது இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன் எப்படி போடுவோம், அதோட மல்டிஃபிகேஷன் தானே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ 100 × 30 which is equal to 120 × x. கரெக்டாக, எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 100 × 30 டிவைடட் பை 120 வரும். 0 கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. இப்போ 100/4 25 டேஸ். இப்போ இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இது எத்தனை நாளைக்கு வரும்னா 25 டேஸ்க்கு. அவங்க எத்தனை சதவீதம் குறைச்சிக்கணும்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, 5 நாள். கரெக்டாக, இப்போ நம்ம 5 நாள் குறைச்சிக்கணும். எத்தனை 30 நாளில் நம்ம 5 நாள் குறைச்சிக்கணும். அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்களா, அப்போ நான் × 100 போட்டுக்கிறேன். ஓகேவா, 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 50/3 தான் இந்த சம்மோட ஆன்சர், 50/3%. பட் அவங்க வந்து இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 3ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 16 2/3 வரும். ஏன்னா 16 3s are 48, 48 ஒரு 2 50/3 வருது. அப்போ 16 2/3% சம்மோட ஆன்சர். ஓகேவா.